வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம அகாடமியில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த வருஷம் கிடையாது, லாஸ்ட் இயரே நம்ம வந்து ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வருஷத்துக்கான ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபிசிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ், ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு மட்டும் மந்த்லி 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு 5000 பெர் மந்த் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். சரியா? ஸோ நம்ம அகாடமி வந்து ஆன்லைனில் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஆஃப்லைனில் கிட்டத்தட்ட 7+ இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 7 இயர்ஸ்க்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணது ஒரே ஒரு சார் மட்டும்தான். ஸோ அந்த சார் தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ வேறு அகாடமிக்கும் நம்ம அகாடமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே போன உடனே நிறைய ஹெவி ஒர்க் அவுட் கொடுத்துட்டு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. சரியா? ஸோ ஹெவியாக ஒர்க் அவுட் கொடுத்தா தான் இவங்க ஃபிசிக்கல் நல்லா இருக்குது, நல்லா சொல்லித்தராங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிங்கிறதுக்காக ஹெவி ஒர்க் அவுட் கொடுத்து உங்களை சீக்கிரமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு சின் பெயின் வர ஆரம்பிச்சிடும், சின்ன சின்ன வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு கிராஜுவலாக எங்களுக்கு தேவை ரிசல்ட் மட்டும்தான். சரியா? வேறு எதை பற்றியுமே எங்களுக்கு வந்து கவலையே கிடையாது. அட்மிஷன்ஸ் பற்றிலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எங்களுக்கு தேவை ரிசல்ட் மட்டும்தான். ரிசல்ட்டுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் இயரே எங்ககிட்ட படித்த எல்லாருமே கிளியர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்மளோட ஃபிசிக்கல் ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும். ஸ்லோவாக தான் போவோம், ஆனால் ஸ்டடியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த 5 கிலோமீட்டரை 24 மினிட்ஸில் ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். ஸோ 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கடந்து முடிச்சிடலாம். அதுக்கு நம்மளோட ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க எஸ்எஸ்சி ஜிடி மட்டும் கிடையாது, அடுத்து சிஆர்பிஎஃபோட ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட நேம் அண்டு டிஸ்ட்ரிக்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 9384117810. நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இது வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட நேமு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட காண்டாக்ட் நம்பர் இதை நீங்கள் மெசேஜ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேம் வந்து மண்டே கால் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ இன்றைக்கெலாம் யாரும் கால் பண்ணாதீங்க, கால் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. மண்டே தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பயப்பட வேணாம், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ சீட்ஸ்லாம் லிமிட்டட் கிடையாது. ஸோ எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து எங்களால் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அகாடமியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இன்னொரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 60+ வந்தால் எங்களால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக அக்காமடேட் பண்ண முடியாது. அவ்வளோதான் எங்களோட இடம் இருக்குது. ஸோ அதை தாண்டி நாங்களும் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஸோ 60 பேர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரீ ஃபிசிக்கல் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேவை இருக்கிறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகாடமி எங்கே இருக்குதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ மார்த்தாண்டமில் இருக்குது. ஸோ மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் இருந்து இல்லை மார்த்தாண்டம் சரௌண்டிங்கில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த அக்காமடேஷனுக்கு எதுவுமே நீங்கள் அமௌண்ட் உங்களுக்கு வராது. ஒன்லி உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து என்ன தான் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ட்ரைனிங் நம்மளோட நேசமணி மெமோரியல் காலேஜில் வந்து நடக்குது. நேசமணி மெமோரியல் காலேஜில் வச்சு நம்ம நடத்துகிறோம். ஸோ நேசமணி காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம அகாடமியும் இருக்குது. சரியா? காலையிலையும் இருக்கும், ஈவினிங் இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 AM ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ ஈவினிங் அதே மாதிரி 4:30க்கு நமக்கு என்ன இருக்கும், ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ குவாலிஃபைடான ஃபிசிக்கல் ட்ரைனர் வச்சு நம்ம பண்ணுறோம், ப்ராப்பராக இருக்கும். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் மட்டும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ சீரியஸாக இருக்கிறவங்க, சீரியஸாக ஃபிசிக்கல் பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வர்றது இல்லை அவங்க ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க, அதில் என்ன தான் இருக்குது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிலாம் யாரும் வர வேணாம். நாங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் வீட்டில் உட்காந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபிசிக்கல் எங்கே போகணுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணுறோம். இது எங்களோட அகாடமிக்கு எந்த விளம்பரமோ ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. எங்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பாஸ் பண்ணி போனால் மட்டும்தான் எனக்கு வந்து ப்ரமோஷன். இந்த ஃபிசிக்கல் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ யாரும் சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம், என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படிலாம் வராதிங்க. சீரியஸாக பண்ணுவேன், சீரியஸாக நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்,
எல்லாருமே வந்து நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணால் பிசிக்கல் வரலான்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பீங்க கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக ஒரு 35 to 40 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டாலே என்ன பண்ணலாம்னா நீங்கள் பிசிக்கல் வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் கீ போட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக நார்மலைசேஷன் மார்க்லாம் கூடும். ஆனால் ஒரு 35 to 40 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 35 to 40ங்கிறது கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிசிக்கல் கிளாஸஸ் போயிட்டே தான் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.